டூட்டி ஃப்ரூட்டி கோதுமை மாவெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு மஃபின் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு என்ன பொருள்லாம் தேவை அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி போட்டுட்டு அதை லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ண சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் வந்து மிக்சியில் தான் பவுடர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே சர்க்கரையை வந்து மெஷர் பண்ணுறப்ப பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர் பண்ணணும். இதை நல்லா பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும். அது கொஞ்சம் நாங்கள் வாங்க மாட்டோம். அதனால தான் நான் எப்பயுமே கேக்லாம் பண்ணேன்னா பட்டர் சேர்க்குறேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாமே போட்டு லைட்டாக பீட் பண்ணிவிட்டு கோதுமை மாவை நல்லா சளிச்சு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது நல்லா ஸ்மூத்தாக வரணும். அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் முன்னாடியே கப் கேக் ட்ரேலாம் ரெடியாக தான் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் எல்லாம் போட்டுட்டு அவனை 350 ஃபாரன்ஹீட்க்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா 180 செல்சியஸ்க்கு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மஃபின் ரெடி ஆயிரும். நாளைக்கு ஒரு விளாகில் பார்க்கலாம்.